ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். முதல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வெந்தயமும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போடுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் அந்த மாதிரி ப்ரௌனிஸாக மாறின பிறகு நம்ம தேவையான மசாலா போடலாம். ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு மசாலா போடுவாங்க. நாங்கள் தூத்துக்குடி சைடு மகாராஜா குழம்பு மசாலா தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அது போட்டாலே போதும். மற்றபடி இந்த மல்லித்தூள் வத்தப்பொடி இதெல்லாம் போட தேவையில்லை. இதை வச்சு நாங்கள் மேக்ஸிமம் எல்லா குழம்புமே வச்சுருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. இப்போ தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவோம். கொதித்து வர நேரம் தான் நம்ம கருவாடை போடணும். கொதிச்ச நேரம் கருவாடை போட்டுடலாம். இது சாலை கருவாடு தான். சில சைடு மத்தி மீன்னு சொல்லுவாங்க அந்த கருவாடு. இப்போ குழம்பு வற்றின பிறகு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.